சொல்லுகிறது, என்னுடைய இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தகப்பனே, தாயே, உன் வாழ்க்கையில பலவிதமான துக்கங்கள், பலவிதமான பயங்கள் வாழ்க்கையில சூழ்ந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்தான துக்கம், குடும்பத்தை குறித்தான ஒரு துக்கம், பொருளாதாரத்தை குறித்தான ஒரு துக்கங்கள். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, இந்த நிம்மதி எங்க கிடைக்கும் சொல்லி ஒருவேளை அலைந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தகப்பனே, தாயே, நீ தேடுகிற நிம்மதி இயேசுவிடத்துல உண்டு. இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அது தற்காலிகமானது. இந்த உலக ஜனங்கள், அநேக மனிதர்கள் தற்காலிகமான அந்த சமாதானத்தை நிம்மதியை தேடிதான் அலைகிறார்கள். ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை இயேசு தருகிறார். ஒரு தற்காலிகமான சமாதானம் அல்ல, ஒரு தற்காலிகமான ஒரு நிம்மதி ஆறுதல் அல்ல. கள்ளக்குறிச்சியில நீங்க பாருங்க, ஒரு ஏன் ஐயா குடிக்கன்னு சொல்லி கேட்ட அவங்க சொல்றாங்களா, நாளெல்லாம் என்ன சார் நாங்க உழைக்கிறோம், அதனால கொஞ்சம் உடம்பு வலிக்காக குடிக்கிறோம் என்பது சொல்லுகிறார்கள். இன்னும் சில சொல்லுவார்கள், ஏன் ஐயா குடிக்கிறீங்க, ஒரு மன சமாதானத்துக்காக நான் குடிக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அதனால நான் குடிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அது ஒரு தற்காலிகமானது. பாருங்க, ஆரம்பத்துல குடியோ இல்ல பாவ பழக்க வழக்கங்களோ ஆரம்பத்துல அது சமாதானம் தருகிறது போல இருக்கும், ஆரம்பத்துல ஒரு சந்தோஷம் தருகிறது போல இருக்கும். ஆனால் முடிவிலே பாருங்க நடந்த காரியங்கள் பாருங்க, எத்தனை மரணங்கள். ஆரம்பத்துல ஒரு சந்தோஷம் போனா, ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி தருகிறதா இருந்தாலும் அதனுடைய முடிவு வேதனை உள்ளது என்பதாக நம்ம பேப்பர்கள்ல வாசித்தோம். அன்பு தகப்பனே, தாயே, இந்த இரவு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க முடியாது, இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் விடுதலை தரும்படியாக இந்த இரவு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சமாதானம் தருகிறார். சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவன் இருக்கிற இடத்துல இயேசு வந்தார். இயேசு வந்த உடனே அவன் குள்ளனானபடினால் இயேசுவை பார்க்க அவனால் முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவை திரளான கூட்டத்தார் இயேசுவை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவன் குள்ளனான மனுஷனானபடினால் சகேயுவால இயேசுவை பார்க்க முடியலை. இயேசு அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். இயேசுக்கு முன்னாடி, அந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி சகே என்ற ஒரு மனுஷன் ஓட்டுமாய் ஓடி காட்டத்தி மரத்துல மேலே ஏறி கொண்டான். நான் எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்குள்ள இருந்தபடியினால் அவன் ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டான். பாருங்க, வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன், பெரிய ஒரு வசதி படைத்தவன், பெரிய ஒரு பணக்காரன், வசதி படைத்தவன். அவன் யாரை குறித்து அவன் பயப்படவில்லை, அச்சப்படவில்லை. அவனுக்கு ஒரு காரணம், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் இயேசுவிடத்துல சமாதானம் பெற வேண்டும், நான் இயேசுவிடத்துல விடுதலை பெற வேண்டும், இயேசுவிடத்துல எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு சொல்லி அவன் வாழ்க்கையில சகே என்ற மனுஷன் அவன் இயேசுவை தேடினபடினால் காட்டத்தி மரத்துல போய் மேலே ஏறிக்கொண்டான். இயேசு பக்கம் வந்தோடனே சொன்னார், மரத்தை பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா, நான் வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த சகே என்ற ஒரு மனுஷனுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய அவனுக்கு மகிழ்ச்சி. இயேசுவை அவளோடு கூட சகே என்ற மனுஷன் இயேசுவிடத்துல அங்க கூட்டிக் கொண்டு போனார். இயேசு அவனை பார்த்து சொன்னார், சகைவே, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உன் வீட்டுக்கு சமாதானம் வந்தது, இன்று உன் வீட்டுக்கு நிம்மதி வந்தது, ஏனென்றால் நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் என்பதாக இயேசு இரவு சொல்லுகிறார். வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் வீட்டுக்குள்ள நான் பிரவேசிப்பேன் என்பதாக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, இயேசு வாழ்க்கையில இயேசு இடம் கொடுப்பாயா? இயேசு சொல்லுகிறார், உன் இருதயத்தை கொடு, உன் இருதயமாகிய கதவை நான் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் வீட்டுக்குள்ள நான் வருவேன், நான் அவனுக்குள்ள நான் வருவேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். இயேசுவிடத்தில் வந்தா என்னங்க கிடைக்கும்னா, இயேசு ஒரு மனுஷங்களை வந்தா சமாதானம் கிடைக்கும். நாங்கள் பாருங்க, அநேக கடவுளுடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு காலத்துல நிம்மதி அல்ல, சமாதானம் இல்லாம நாங்கள் சமாதானத்தை தேடி
நிம்மதியை தேடி நாங்கள் ஒரு காலத்தை அலைந்து கொண்டு வந்தோம். எங்கு போனால் ஐயா சமாதானம் கிடைக்கும், எங்கு போனால் ஆறுதல் கிடைக்கும், எங்கு போனால் விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் ஒரு காலத்தில் அலைந்து திரிந்தோம். இயேசு பற்றி எங்களுக்கு சொன்னார்கள், தம்பி இயேசுவிடத்துல வா, சகோதரர் இயேசுவிடத்துல வா, நீ தேடுகிற நிம்மதி இயேசு தருவார் சொன்னார்கள். நாங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக இயேசுவை தேடினோம். எங்க வாழ்க்கையில சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் அநேக ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். அன்பு தகப்பனே, தாயே, இரவு சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு இயேசு உன் வாழ்க்கையில வரப்போகிறார். உன் வாழ்க்கையில வந்து உனக்கு சமாதானம் தர போகிறார், விடுதலை தர போகிறார். இயேசு அவர் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அவர் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பாராம். கண்ணீர் யாவை நான் துடைப்பேன் சொல்லுகிறார். உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல வந்த நான் ஒருவனை நான் புறம்பா தள்ள மாட்டேன், என்னிடத்துல வருகிற நான் ஒருவனை கூட நான் புறம்பா தள்ள மாட்டேன். வேதாகமத்தில் அநேக சம்பவங்களை பார்க்கலாம். வியாதியோடு வந்தார்கள், சமாதானம் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் இயேசு சமாதானம் தந்து அனுப்பினார். நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து அவர் விடுதலை தருகிறவர். இயேசு அவர் சமாதானம் தருகிறவர். இயேசு அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிறப்பு. உன் வாழ்க்கையில இந்த இரவு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசு வருவார். உன் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். உன் வாழ்க்கையில இயேசு சமாதானம் தருவார். இந்த இரவு உன் வாழ்க்கையில கண்ணீர் யாவையும் துடைப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோமா? அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில இயேசு பலியானார். அதுக்காக தான் ஜீவனை கொடுத்தார். அவர் வான பூமி உண்டாக்கின தெய்வம்.